Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 17 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கேம் வந்து நான் கட்ஸ் டீம் தான் கிக் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இந்த வாட்டி சுபாசா மிசாகி ரெண்டு பேரும் டிஃபென்ஸ்ல எல்லாம் அட்டாக்கிங் அவங்க தான் முன்னாடி பால ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. காணாம டீமே டிஃபென்ஸ் டைட்டா பண்ணுங்கடா இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரெடி ஆகுறாங்க. வீட்ல வாக்கபாஷியுமே வந்து தனியா ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இப்ப என்னோட கால்ல இருக்க பெயின் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அப்ப வாக்கபாஷியோட கோச் அவனை கூப்பிட்டு இப்ப நான் கட்ஸ் டீம் அவங்க வந்து கேட்ச் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னதான் அவங்க நல்லா தானே விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாஷி ஷாக்கோட கேக்குறான். அது வந்து டாச் பண்ண ட்வின்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பால சுபாசா வேமா முன்னாடி கொண்டு வந்து ஒரு சின்ன கேப் கிடைக்கும் போது அதுல கரெக்டா கிக் பண்ணிடுறான். அதான் அவங்க டீம் பிளேயர் ஒருத்தன் அவனே அறியாம எப்படியோ தடுத்துறான். அதை இன்னொரு பிளேயர் எடுத்து கரெக்டா அந்த டாச் பண்ண ட்வின்ல ஒருத்தன் கிட்ட கொடுத்துறான். அவங்க ரெண்டு பேரும் இப்ப பால ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வாக்கபாஷியோட கோச்சுமே வந்து அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஸ்பெஷலான மூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாடா அந்த ட்ரிக்கை நம்ம மறுபடியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் முன்னாடி அனுப்பிட்டு இன்னொருத்தன் பால கரெக்டா பாஸ் பண்ணி வச்சு நின்னுட்டு இருக்கான். சரி இங்க பின்னாடி நின்னுட்டு இருந்தவன் லாங் பாஸ் அவனுக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து அவங்க கேப்டன் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இவனுமே முன்னாடி சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிடறான். ரெண்டு பேருமே முன்னாடி போறாங்க. கேப்டன் வந்து கரெக்டா ஒரு லாங் பாஸ் கொடுத்துறாரு. இவங்க ரெண்டு பேருமே முன்னாடி போய் ரெண்டு பேரும் வேற வேற சைடு இருக்க கோல் போஸ்ட்ல கரெக்டா கிக் பண்ணி ரெண்டு பேருமே கரெக்டா ஜம்ப் பண்றாங்க. பாலுக்கு யாரடா இந்த ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மோரிசேக்கி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கா. அவங்க ரெண்டு பேருமே கரெக்டா ஜம்ப் பண்ணி அதுல ஒருத்தன் வந்து கரெக்டா கிக் பண்றான். ஆனா இந்த வாட்டி மோரிசேக்கி அந்த பாலை விடாம கரெக்டா அவன் கேட்ச் பண்ணிடுறான். அந்த பாலை இசிசாக்கி தான் கிளியர் பண்ண வரான். இசிசாக்கி நேரத்துக்கு சுபாசா அப்புறம் மிசாக்கி கிட்ட கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபே சொல்றான். அவனுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பால் அவங்க கிட்ட தான் கொடுக்க வரான். ஆனா அவன் சுபாசா கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி கிக் பண்றதுக்கு பதிலா தெரியாதனமா அவன் கால்ல பட்டு பின்னாடி கிக் ஆயிருது பால். அவன் தப்பா கிக் பண்ணல சேம் சைடு கோல் அடிச்சிட்டான் நான் கட்ஸ் டீமுக்குள்ளேயே. நம்ம ரொம்பவே லக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானவா பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நான் கட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. நான் கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் இசிசாக்கி திட்டுறாங்க ஏன்டா இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மிசிசாக்கி வந்துட்டு இல்ல யாருமே சண்டை எல்லாம் போடாதீங்க, இதுதான் உங்க கூட ஆட போற லாஸ்ட் டோர்னமெண்ட். நான் இது வந்துட்டு டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா இப்பே சொல்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. நீங்க யாரும் அதனால ப்ளீஸ் சண்டை மட்டும் போடாதீங்க உங்களுக்குள்ளேயே. அப்படின்னா நீ வந்துட்டு மறுபடியும் வேற ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு இசாவா கேக்குறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கி சொல்றான். என்னதான் இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஸ்கூல்ல இருந்திருந்தாலும் நான் கட்ஸ் டீம் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் நேஷனல் டோர்னமெண்ட் வர வந்திருக்கேன். சோ இதை வந்துட்டு நான் வீணடிக்க விரும்பல. இங்க இருந்து சாம்பியன் ஆகி தான் திரும்ப போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு மிசாக்கி சொல்றா. சுபாசாவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி ஓகே அப்படின்னா நம்ம நம்மளோட பெஸ்ட் கொடுப்போம் மிசாக்கிக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமும் என்கரேஜ் ஆறாங்க. இப்ப நான் கட்ஸ் டீம் தான் மறுபடியும் பால கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்நேர மிசிகி மனசுக்குள்ளே நினைக்கிறேன் சுபாசா எப்படியாவது வின் பண்ணி நீ வந்துட்டு ஃபைனல்ஸ் வர வந்துரு, நான் வந்துட்டு உங்க கூட லேண்ட்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் கட்ஸ் எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் அதை எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சது அட்டாக் பண்றாங்க. ஃபுல் ஃபோர்ஸோட அட்டாக் பண்ணாலும் அவங்க கிட்ட வேலைக்கு ஆகல. ஹானவாவோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. அவங்களால ஒரு கோல் கூட எடுக்கவே முடியல. எல்லாரும் ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. இஷிசாக்கி வந்துட்டு இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். உராபே வந்துட்டு இப்ப பாலத்துக்கு டாக்கி கிட்ட கொடுக்குறான். டாக்கி வந்துட்டு சுபாசா கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ரெண்டு பேரும் மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் இருந்தா என்னால சுபாசா கிட்ட பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்கி கன்ஃபியூஷனோட இருக்கிறப்ப டெப்பே வந்துட்டு என்கிட்ட கூட அப்படின்னு சொல்றான். இவனுமே அவங்க கிட்ட பாஸ் பண்ணிடுறான். இப்போ நான் ஷூட் பண்ணி இந்த கேமை டைப் பண்றேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டெப்பே வந்துட்டு கிக் பண்றான். ஆனா அதை வந்துட்டு அவங்க கோல் கீப்பர் கேட்ச் பண்ணிடுறான். இன்னும் கேம்ல 5 நிமிஷத்துக்கு கம்மியா தான் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் கட்ஸ் டீம்ல இருந்து பால ஸ்டீல் பண்ணி ஹானவா டீமோட கேப்டன் வந்துட்டு அங்க நேரா டாச் பண்ண ட்வின்ஸ் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். லாங்கா இன்னொரு கோலையும் நம்ம ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு தான் முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க ரெண்டு கிட்ட இருந்து பால வந்துட்டு கரெக்டா நம்ம இசிசாக்கி பிடிங்கிடுறான். இசிசாக்கி அப்படியே பால முன்னாடி ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கேம்ல நாங்க பின்னங்கி இருக்கோம், அதுக்கு காரணம் வந்துட்டு என்னோட மிஸ்டேக் தான். நான் இந்த கேமை இப்படியே முடியறதுக்கு விட மாட்டேன், மிசாக்கிக்காக நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ரேஞ்ச் ஷாட் அவன் கிக் பண்றான். அந்த பாலுமே நேரா கோல் கீப்பர் கை கிட்ட தான் போகுது. அவன் ஈஸியா கேட்ச் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறப்ப மிசாக்கி வந்துட்டு அந்த பால லைட்டா உள்ள போந்து அங்கிட்டு டைரக்ஷனை கொஞ்சம் மாத்தி விட்டு அவன் கோல் அடிச்சிடறான். இப்ப கேம்ல இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. நான் கட்ஸ் டீம் ஃபைனலி இப்ப கேமை டைப் பண்ணிட்டாங்க. இசிசாக்கி வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். இதே மாதிரி இன்னொரு கோலுமே அடிச்சு நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட சொல்றான். இப்போ டாச்சிபானா ட்வின்ஸ் தான் பால கிக் ஆஃப் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப முன்னாடி மட்டும் போக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்ஸ் டீம் பின்னாடி இருந்து அவங்க நல்லா வளைச்சு டிஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஒருத்தங்கிட்டயும் இவங்க ரெண்டு பேர் நின்னு மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அப்படியே முன்னாடி பாஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னாலும் சரி நான் வந்து கண்டிப்பா பால ஸ்டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கி நின்னுட்டு இருக்கான். மாசோ தான் முன்னாடி ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். மாசம் அந்நேரம் பாலத்துக்கு காசா கிட்ட பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்நேரம் மிசாக்கி வந்துட்டு பால கரெக்டா ஸ்டீல் பண்ணிடுறான். மிசாக்கி இப்ப பால ட்ரிபிளிங் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கான். அவங்க கேப்டன் வந்துட்டு எல்லார்கிட்டே சொல்றாரு என்ன ஆனாலும் சரி இவங்க ஸ்கோர் பண்ண விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மிசாக்கி வந்துட்டு லாங்ல இருந்து ஒரு பால கிக் பண்றான். அதை வந்துட்டு கோல் கீப்பர் கிட்ட போறதுக்குள்ள அவங்களோட டிஃபெண்டர் இன்னொருத்தனே வந்துட்டு அதை அங்க தள்ளி விட்டுறான். அதனால இப்ப நான் கட்ஸ் டீமுக்கு ஒரு கார்னர் கிக் கிடைக்குது. டாக்கி தான் வந்துட்டு கார்னர் கிக் பண்றான். இசாவா வந்துட்டு அவன் தலையிலே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். ஆனா அதை வந்துட்டு கோல் கீப்பர் அவன் கையை வச்சு குத்தி விட்டுறான். ஆனா அந்த பால சுபாசா வந்துட்டு கரெக்டா எடுத்து கிக் பண்ணவும் செஞ்சிடறான். கோல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க டைம்ல அந்த மாசோ பாய் உள்ள தெரியுமா அவன் வந்துட்டு அப்படியே பால செஸ்ட்ல ரிசீவ் பண்ணி பால பிளாக் பண்ணிடுறான். என்ன ஆனாலும் சரி உன இன்னொரு கோல் மட்டும் அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால லாங்கா கிக் பண்ணி கிளியர் பண்ணி விட்டுறான். இதே மாதிரி டிஃபென்ஸ் நீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றாரு. சரி இதுக்கப்புறம் நாங்க டிஃபென்ஸுமே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க டிஃபென்ஸ்க்கு ஃபுல்லா வந்துட்டாங்க. டீமே டிஃபென்ஸ்க்கு நிக்குது. யாரும் கோல் அடிக்க விட கூடாதுன்னு இருக்காங்க. இப்ப பால் வந்துட்டு மிசாக்கி கிட்ட வருது. அந்நேரம் டைமுமே கம்ப்ளீட் ஆயிருது 20 நிமிஷம். ஃபுல் டைம் கம்ப்ளீட் ஆனனால இன்னும் 2 டீமும் டிராவா இருக்காங்களே, அதனால எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு நிமிஷம் அடிஷனல் டைம் தராங்க. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. என்ன ஆனாலும் உன்னை கண்டிப்பா ஷூட் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா பக்கத்துல இருந்து அந்த 2 டிஃபெண்டர்ஸும் சொல்றாங்க. மிசாக்கி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் கட்ஸ் டீமுக்கு வந்ததுல இருந்து இப்போ வர அவன் என்னென்னலாம் அங்க நான் கட்ஸ் டீம் கூட லேண்டனா அது எல்லா மெமரிஸையுமே நினைச்சு பார்த்துட்டு இதுதான் வந்துட்டு நான் அவங்க கூட விளையாட போற கடைசி கேமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப சுபாசா வந்துட்டு இல்ல இது இப்படி முடியவே கூடாது, நான் கட்ஸ் கண்டிப்பா வின் பண்ணணும், ஒரு கேப்டனா நான் வந்துட்டு இதை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப சுபாசா வந்துட்டு மிசாக்கியை கூப்பிட்டு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறான். சரி எனக்கு புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கி வந்துட்டு பால ரொம்ப ஹைட்டா தூக்கி விட்டுறான். சுபாசா வந்துட்டு நேரா கோல் போஸ்ட் நோக்கி வேமா ஓடி போய் அந்த கோல் போஸ்ட்ல காலை வச்சு அவனுமே இப்ப அந்த டாச் பண்ண ட்வின்ஸோட அதே ஒரு டெக்னிக்கை காப்பி பண்றான். அவங்க கூட அவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணி நார்மலான
கிக் தான் பண்ணுவாங்க. ஆனா சுபாஷ் வந்துட்டு அவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஓவர் கட் கிக் அவனோட ஸ்பெஷாலிட்டியான ஒரு ட்ரிக்கை வந்துட்டு ஃபாலோ பண்றான். அந்த ட்ரிக்கை போட்டு ஃபுல் ஃபோர்ஸோட பால கிக் பண்ணி விடுறான். அந்த பாலுமே வந்துட்டு அக்யூரேட்டா கோல்குள்ள போய் உழுகுது. டாச்சிபானா ட்வின்ஸ் எல்லாம் அப்படியே சுபாஷாவை பார்த்து வாயடிச்சு போய் நின்னுகிட்டு இருக்காங்க. யார் ரெஃபரியுமே வந்துட்டு விசில் பண்ணிடுறாரு. கேமுமே இப்ப கம்ப்ளீட் ஆகுது. நான்கட்ஸ் 3 ஹானவா 2ன்னு சொல்லிட்டு இந்த கேம்ல நான்கட்ஸ் டீம் வின் பண்றாங்க. மிசாகி மனசுக்குள்ளே நினைக்கிறேன், உனக்கு ரொம்பவே தேங்க்யூ சுபாஷா, உன்னால தான் நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கேம்ஸ் உங்க கூட சேர்ந்து விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா உங்க கூட விளையாடுறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி நினைச்சிட்டு இருக்கான். கோஜிரோ வந்துட்டு நான்கட்ஸ் நீங்க தான் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். ரெண்டு டீமே இப்ப ஆடியன்ஸுக்கு சியர் பண்ண வந்த எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்யூ சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலமே ரொபர்ட் வந்துட்டு சுபாஷா லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு அந்த கோல் போஸ்ட்ல கிக் பண்ணி ஜம்ப் பண்ணிருப்பா தெரியுமா, அதை வந்து நினைச்சு பாக்குறாரு. அங்க பக்கத்துல வந்து சுபாஷா அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு டெக்னிக் கூட உனக்கு எதுவும் புதுசாலாம் சொல்லியே கொடுக்கல. நீயா ஒரு கேமுக்குமே ஒரு வாட்டி நீயா சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கிற. ஒருவேளை சுபாஷாக்கு நான் வந்துட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொபர்ட்டோ நினைக்கிறாரு. இப்போ 48 டீமுக்கான குரூப் ஸ்டேஜஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுது. 48 டீம்ல இருந்து இப்ப 16 டீம் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்குது. அன்னைக்கு நைட்டு நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே மிசாகி கிட்ட கேக்குறாங்க, நீ வந்துட்டு அடுத்த செமஸ்டருக்கு நீ வந்துட்டு ஸ்கூல் சேஞ்ச் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். சரி அப்படின்னா மிசாகி போறப்ப நம்ம அவனை வெறும் கையோட அனுப்பக்கூடாது, அவனுக்கு வந்துட்டு சாம்பியன்ஷிப் டைட்டிலோட தான் நம்ம அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். எல்லாருமே நம்ம மிசாகியோட சேர்ந்து கண்டிப்பா இந்த சாம்பியன்ஷிப் டைட்டில் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு மார்ச்சியம்மா வரா. மார்ச்சியம்மாவும் மிசாகி கிட்ட வந்து நீங்க இன்னைக்கு கேம் வந்து ரொம்பவே சூப்பரா விளையாண்டீங்க, ஆனா அடுத்த ஷெட்யூல பாக்குறப்ப உங்களுக்கு எங்களுக்கு மேட்ச் வராது போல அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ரெண்டு டீமே எடுத்து தோக்காம வந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபைனல்ஸ்ல நம்ம ஒண்ணா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ மிசாகி வந்துட்டு இந்த ரெண்டு டீம் பிளேயர்ஸ் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் வந்து நிறைய ஸ்கூல் சேஞ்ச் ஆனது வந்துட்டு ரொம்பவே எனக்கு நல்லதா தான் இருக்குது. இப்ப என்னதான் நிறைய ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தாலும் இந்த ஃபுட்பால் அப்படின்ற ஒண்ணு தான் வந்துட்டு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணி கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு சந்தோஷப்படுறான். கேப்டன் நமக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சியம்மா கிட்ட அவன் டீம் பிளேயர் சொல்றான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்படி அவன் பின்னாடி திரும்பி போகும்போது அங்க நடந்து போய்கிட்டு இருந்த கோஜிரோ மேல தெரியாம இடிச்சிடறான். அவன் இடிச்சிட்டு டக்குன்னு சாரி தான் கேட்கறான். ஆனா அவன் சாரி கேட்கற கூட அவன் முழுசா கேட்காம கோஜிரோ வந்து அவன் கண்ணத்திலே அரைஞ்சிடறான். பாத்து போக மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்து கத்துறான். மார்ச்சியம்மாவும் ரொம்ப கடுப்பாய் அவன் சட்டையை பிடிச்சிடறான். போதும் நிறுத்துங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி தடுக்கிறான் ரெண்டு பேரையும். நீங்களுமே ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாதீங்க, கண்டிப்பா மெய்வா டீம் தான் வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்து மிசாகியை பார்த்தும் சொல்றான். இதுக்கு மேலே இவன் பேசுறே கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சியம்மா வந்துட்டு அவன் அடிக்கிறதுக்கு கையை வாங்கிடுறான். அந்நியாரம் சுபாஷா வந்துட்டு இல்ல நிறுத்துங்க, உங்களோட சண்டை வந்துட்டு நீங்க ஃபீல்டுக்குள்ள வச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப மிசுகியும் அங்க வரான். சுபாஷா சொல்றது கரெக்ட் தான், சுபாஷா சொன்ன மாதிரி உங்களோட சண்டை எல்லாம் ஃபீல்டுக்குள்ள வச்சுக்கோங்க, மேட்ச்க்கு முன்னாடி இப்படி இன்ஜூரி ஆகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எல்லாரும் ரொம்ப நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டா ஒரு கோல் கீப்பர் இருப்பான் தெரியுமா, அவனுமே அங்க வரான். நாங்க தான் வந்துட்டு ஃபைனல்ஸ் வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அடுத்து நான்கட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் அப்படியே வெளிய வந்ததுக்கு அப்புறம் மிசாகி வந்துட்டு எல்லாருமே இங்க இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா அடுத்து வரப்போற எல்லா மேட்சஸ்க்கும் நான் வந்துட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன், சீக்கிரமா நம்ம வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு போகணும், அதுக்கு என்னால வெயிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இப்போதைக்கு 16 டீம் செலக்ட் ஆயிருக்கு. இந்த 16ல 8 அப்புறம் 4 அடுத்து 2 அதுக்கப்புறமா தான் ஒரு டீமை செலக்ட் பண்ணுவாங்க ஃபைனல் வின்னரா. நமக்கு இதுல 16 டீம்ல முக்கியம் இல்ல, ஒரு 5 டீம் தான் ரொம்ப முக்கியமான டீம்ஸா காட்டியிருப்பாங்க. அதாவது இப்ப லாஸ்டா ஒரு 5 பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே அந்த 5 டீம் தான். ஒன்னு மிசுகி இருக்கிற அந்த ஒரு டீம், அதுக்கப்புறம் மார்ச்சியம்மா இருக்கிற அந்த ஒரு டீம், அப்புறம் கோல் கீப்பர் குண்டா ஒரு இருப்பான் தெரியுமா அந்த ஒரு டீம், இந்த 3, அதுக்கப்புறமா நம்ம மெய்வா எஃப்சி அப்புறம் நான்கட்ஸ் எஃப்சி, இந்த 5 தான் வந்து ரொம்ப முக்கியமான டீம்ஸ். இந்த 5 டீம்ல எந்த டீம் நேஷனல்ஸ்ல வின்னரா வர போறாங்கன்றத அடுத்த ஒரு 10 எபிசோடா ரொம்ப அருமையா காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.